இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றம் 1884 டிசம்பரில் ஆலன் ஆக்டோவியன் யூம், அதாவது ஏஓயும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பணி நிறைவு பெற்ற ஐசிஎஸ் அதிகாரி, இந்திய குடிமை பணி, இப்போது ஐஏஎஸ்ன்னு சொல்லுவோம், அப்போ வந்து ஐசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவர் வந்து ஒரு பிரம்மஞான சபை கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கார். எங்கன்னா சென்னையில். ஓகேவா? அதில் யாராவது உறுப்பினர்கள் பங்கு பெற்றிருக்காங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, கேடி தெலங், சுரேந்திரநாத் பானர்ஜி, ஜி சுப்பிரமணியம், பி ரங்கையா, பி அனந்தச்சார்லு, இவங்கெல்லாம் பங்கு பெற்றிருக்காங்க. ஓகேவா? அதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் அகில இந்திய அளவில் செயல்படும் ஒரு அரசியலமைப்பு உருவாக்குவது குறித்து விவாதம் நடத்தியிருக்காரு. ஓகேவா? அது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதன் விளைவாக தான் 1885 டிசம்பர் 28 பம்பாயில் வந்து கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரி ஒன்று இருக்குது. அந்த கல்லூரியில் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. எங்கன்னு இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதில் வந்து எத்தனை உறுப்பினர்கள் பங்கு பெற்றிருப்பாங்கன்னா 72 உறுப்பினர்கள் பங்கு பெற்றிருப்பாங்க. அதில் 21 உறுப்பினர்கள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. ஓகேவா?